Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல நடக்கிற 24வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஜாம்பூர் சூப்பர் கிங்ஸ் vs பிக்டோரியல் கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி ஜனவரி நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் போர்ட் பார்க் செஞ்சுரியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த செஞ்சுரியோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு நான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவர் ஸ்கோரா இருந்துச்சு. செகண்ட் மேட்ச் அதுக்கடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சு 200+ ஸ்கோர் வரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு பெருசா தண்டனை இல்லை. ஸோ அதுலயும் ஃபாஸ்ட் பாலருக்கும் நல்லாவே சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து. பட் இந்த வெனுவை பொறுத்திருக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு 150+ ஸ்கோருக்கு மேல நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ லாஸ்டா இந்த மேட்ச்ல 200+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருந்தாங்க. விக்கெட்ஸ் வந்து பெருசா வந்து எனக்கு கிடையாது. ஸோ இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி டேஸை வின் பண்ற டீம் செகண்ட் ஆஃப் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் டார்கெட் பண்ணாங்க. செகண்ட் அவங்க பேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா அந்த ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இது பண்றாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால செகண்ட் ஆஃப் பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு செகண்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து அவங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் இருக்கட்டும் குபேரர் ஃபண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும் அது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அடுத்ததான் வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ வெனு பொறுத்த வரைக்கும் ஓவரால் 54 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 22 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 31 மேட்சஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சஸ் வந்து டயல் வந்து முடிஞ்சிருச்சு. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 163. ஹையஸ்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் 254க்கு 4 விக்கெட் வரையும் இழந்திருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் ரீசன்ட் ரெக்கார்ட். ஸோ லாஸ்ட் 5 T20 ஆவரேஜ் ஸ்கோர் 159 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 58 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலருக்கு 40 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு 12 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதிகபட்ச விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க போத் இன்னிங்ஸும் சேர்த்து. ஓகே, பார்த்தா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது. டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் விட்டுருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது உங்க வேலட்ல இருந்து வித்ட்ரா பண்ணணும்னு வச்சீங்கன்னா வித்ட்ரா பண்ண அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள உங்க வேலட்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பாரதிதான் ஹெட்வோட ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வோட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20 பொறுத்த வரைக்கும் ஓவராலா 5 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல ஜோக்பூர் சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்சுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கல. ஸோ மேல கார்னர் கேன்சல் ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 மேட்சுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காம போயிருச்சு. இப்ப அடுத்ததான் இந்த வெனுல லாஸ்டா இருந்த 2 மேட்சோட ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 113 ரன்னுக்கு 10 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. அது செகண்டா பேட் பண்ண பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் 115 ரன் அடிச்சு 4 விக்கெட் இழப்புல மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் லோவர் ஸ்கோர் பவுலருக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். செகண்ட் மேட்சை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் போல் பண்ற டீம் ஓவராலா 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 8 விக்கெட்டும் ஸ்பின்னர் 2 விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 2 விக்கெட், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 5 விக்கெட். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்ல விக்கெட் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ரைட் ஆம் மீடியம் பவுலருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுல ஸ்பின்னர்ல லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தான் அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா விக்கெட்டிங் இல்ல. அதுவும் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் அந்த 4 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லயுமே ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் சேர்த்து 6 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. இதுல
ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் 5 விக்கெட், ரைட் ஆஃப் மீடியம் பவுலர் 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்து போத் நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. அதே செகண்ட் மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் 212 ரன் வந்து அடிச்சாங்க, 5 விக்கெட் இழந்து. அது பேரல் ராயல்ஸ் 213 ரன் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 விக்கெட்ஸ் மட்டும் தான் வந்து இழந்திருக்காங்க. சோ இந்த இதுல பேரல் ராயல்ஸ் ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. இதுலயும் செகண்டா பேட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. பட் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்ல, மொத்தமாவே 7 விக்கெட்ஸ் அப்படிங்கறத வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் அப்படிங்கறது வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலருக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ இந்த வெனுல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சோ அப்படி ஆக்சுவலா ஆஃப் பிரேக் பவுலருக்கு கண்டிப்பா விக்கெட் ஆப்ஷன் வந்து இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ற டீம்ல ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 1 விக்கெட்டும், ஸ்பின்னர்ல ஆஃப் பிரேக் பவுலர் 1 விக்கெட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் ஓவராலா 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் 3 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் மேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லயும் பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்ல, ஸ்பின்னர்ஸ்லயும் பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்லாம தான் வந்துட்டு இருக்கு. பட் இந்த மேட்ச் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ ஃபாஸ்ட் பவுலர் ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல சேம் இதே ஹையர் ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததான் 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்துருவோம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ராமுல்லா குர்பாஸ், பில் ஜாக் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஆர்காம், கைல் வெரியன், ஜமீன் நேசம், லைன் கான்சர்ட், முத்துசாமி, சிமண்டர். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ அடுத்ததான் ஜாக்பூர் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேவன் கான்வே அண்ட் ஃபேப் டு பிளிஸ் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அண்ட் ரியான் லாம்பா, பிரேஸ்டோ, மொயின் அலி, ஃபெரேரா, ஜோனஸ், வில் ஜான், இம்ரான் தாகிர், லூதன் சிமன்லா அண்ட் பத்ரினா. சோ இதுதான் ஜாக்பூர் சூப்பர் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு என்ன ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் ஜாக்பூர் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டேவன் கான்வே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாரு. ரியான் லாம்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், மொயின் அலி ஒரு லெஃப்ட் ஹேண்டர். கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா 6 பேர்ல 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. சோ இது ஆப்போனன்ட் டீம்ல இருக்க ஆஃப் பிரேக்கர்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இந்த மேட்ச் வில் ஜாக் தான் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இதே லைனப்ஸ்ல வந்தாங்கன்னா வேற பவுலிங் ஆப்ஷன் இல்ல, வில் ஜாக் தான் வந்து அந்த 6th பவுலிங் ஆப்ஷன். அவர் தான் ஒரு ஆஃப் பிரேக் பவுலராகவே வந்திருக்காரு. சோ அப்படி கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டேவன் கான்வே, வில் ஜாக் கிட்ட விக்கெட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மேட்ச் டேவன் கான்வே லாஸ்ட் மேட்ச் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஆஃப் பிரேக் பவுலருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், சோ கொஞ்சம் ஸ்கோர் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுல ஸ்பின்னருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்லதான், இருந்தாலும் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறதா இந்த மேட்ச் டேவன் கான்வே நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவு கிடைக்குமாங்கன்னு என்னை பத்தி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. சோ மோஸ்ட்லி எல்லாருமே டேவன் கான்வேக்கு வந்து இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் பிரேக் பவுலர் இந்த மாதிரி கன்சிடர் பண்றது இல்ல. சோ டேவன் கான்வே இருக்காரு அப்படின்னா டேவன் கான்வே கண்டிப்பா வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க போத் இனிஷியலுமே. சோ சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ல போங்க. இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டேவன் கான்வே எடுத்துட்டு அதை நீங்க வேற பேர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் டேவன் கான்வே ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும். ஃபேப் டு பிளிஸ் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இயர்ல வந்து விக்கெட் இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச் ஃபேப் டு பிளிஸ் நான் வந்து ஒரு 35 இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் பேட்டிங்ல இருந்து. அது மட்டும் இல்லாம அவர் ஃபீல்டிங் பொசிஷன் அந்த கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியில் இருக்கிறதுனால கண்டிப்பா மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேச்சஸ் வந்து அப்படிங்கறத பிடிச்சிடறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ ரன்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. பட் கேச்சஸ் பிடிச்ச பாயிண்ட் வச்சு அவர் ட்ரீம் டீம்ல வந்து வந்திருந்தாரு. ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கேச்சஸ் மூலமா அவர் கிடைச்சிருந்துச்சு. பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கணும். டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் கேச்சஸ் மூலமா கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பேட்டிங்ல ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஃபேப் டு பிளிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரியான் லாம்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆப்போனன்ட் டீம்ல இருக்க ஆஃப் பிரேக்கர் வில் ஜாக் வந்து இருக்காரு. சோ அவருக்கு ரியான் லாம்பா ஸ்டார்டிங்ல ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படிங்கிற விகான் லாம்பா இந்த மேட்ச் பெருசா ஸ்கோர்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கு.
என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்ரெசிவா பிளே பண்றாரு, ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விகான் லாம்பார்ட் தான் எதிர்பார்க்கலாம். அண்ட் பிரஸ்டோ சோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 12ல இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். சோ ரீசன்ட் வைஸ்ல அந்த விக்கெட் கீப்பருக்கு பெரிய அளவுக்கு அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறது இல்ல. ஒரு 1 or 2 ஸ்டம்பிட் வந்து கேட்ச் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 12ல இருந்து 16 டீம்ல பயணம் சேர்த்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம பிரேஸ்டோட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விகான் லாம்பாவுடைய பேட்டிங் ஆர்டர் வந்து முடிஞ்சிருச்சு. இங்க பிரேஸ்டோட பேட்டிங் ஆர்டர் வரல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பிரேஸ்டோட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைச்ச ஒரு 16 போது ஓவராலா ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓவராலா ஒரு 40 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரை கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜானி பிரேஸ்டோவை பொறுத்த இருக்கும். சோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஆப்போனன்ட் டீம்ல இருக்க கெயில் வெரியன் சோ ரெண்டு பேருமே சேம் டவுன்ல தான் வந்து இருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஜானி பிரேஸ்டோ செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொயின் அலி ஆஃப் பிரேக் பவுலர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சோ டாப் ஆர்டர்லயே வர டாப் 5ல வந்து இருக்காரு. சோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 லெஃப்ட் ஹேண்டர். சோ டாப் ஆர்டர்லயே 3 லெஃப்ட் ஹேண்டர் வந்து இருக்காங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இந்த மேட்ச் மொயின் அலிட்டு இருந்து நம்ம ஒரு விக்கெட் சோ அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சோ 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி மொயின் அலிக்கு தான் அந்த ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்துல மொயின் அலி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சோ கம்பல்சரி அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்தலாம். சோ அன்னைக்கு சொன்னா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம ஒரு விக்கெட்டுக்கும் போது ஒரு 25 டீம்ல இருக்கிற பாயிண்ட் சேர்த்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அந்த LBW எடுத்துட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 37 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு விக்கெட் மூலமாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்காக டாப் ஆர்டர்லயே வராரு. ஒரு 15 பிளஸ் ரன் அடிச்சிட்டாருன்னா போதும் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கும் போது ஓவராலா இவர்கிட்ட நம்ம ஒரு 65ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மொயின் அலிட்ட இருந்து. சோ மொயின் அலி இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒன் ஆர் டீமுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஃபெரேரா ஆஃப் பிரேக் பவுலர். சோ மொயின் அலி இருக்கிறதால மோஸ்ட்லி ஃபெரேரா வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியே மொயின் அலி விக்கெட் எடுக்கல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்னா ஒரு 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஃபெரேராக்கு. சோ ஃபெரேரா இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் வந்து விக்கெட் எடுப்பாராங்கிறது என்னை பத்தி பெரிய கொஸ்டின் மார்க். பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு ஆவரேஜா ஒரு வர டவுனுக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன் அப்படிங்கிற ஒரு குயிக் ஃபயரா வந்து அடிச்சுட்டு போயிடுவாரு. ஏன்னா அந்த பினிஷிங் ரோல்ல வர ஒரு ஆப்ஷன் இருக்கனால வெறும் எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் வர டவுனுக்கு ஒரு 20 25 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் லாஸ்ட் 2-3 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர்ல இருக்கவங்க இந்த 4 பிரேஸ்டோவோட மேட்ச்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. அப்படி வச்சுல அவர் பேட்டிங் ஆர்டரே வராம இருந்திருக்காங்க. எனவதுக்கும் ஃபெரேரா இந்த மேட்ச் நீங்க கிராண்ட் லீக்ல ஒரு பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி சும்மா லீக்ல வந்து அவர் பெரிய ஸ்கோர் வச்சு ட்ரீம் டீம்ல வருவாராங்கிறது என்னைய பத்தியும் ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. அடுத்தா ஜோனஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இதுல டெத் ஓவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூதன் சிம்பன்லா அண்ட் வில்ஜோன் இவங்க வந்து போல் பண்றாங்க. பத்ரினா இவரு வந்து அந்த 3 ஓவர்ஸ் கடைசி அந்த 18 19 20 இந்த 3 ஓவர்ஸ் வந்து போல் பண்றாங்க. பவர் பிளேல ஜோனஸ் அண்ட் சிம்பன்லா இவங்க வந்து பவர் பிளேலையும் வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் போல் பண்ணக்கூடிய பவுலர் ஜோனஸ் வந்து இருக்காரு. இந்த வெனுல நடந்த 2 மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துட்டு இருக்காங்க. சோ ஜோனஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ஆக்சுவல் போத் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜோனஸை பொறுத்த வரைக்கும். வில்ஜோன் சோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட் சம்திங் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த 2 மேட்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. 3-4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடைச்சிருச்சு. இந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பர்டிகுலரா அவர் வந்து விக்கெட்ஸ் இருந்தாங்க. பட் வில்ஜோன் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட். சோ அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியும் வில்ஜோனை பொறுத்த வரைக்கும். சோ வில்ஜோன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு. இம்ரான் தாகிர் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்.
இந்த ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதோட செகண்ட் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. அதுவும் கொஞ்சம் இப்ப ரீசெண்ட் வயசுல வந்து பார்க்கும்போது செகண்ட் பவுல் பண்ணும்போது சப்போர்ட்டிங் வந்து நல்லாவே இருக்கு. இருக்க பட்சத்தில் இம்ரான் தாகிரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அந்த விக்கெட் கிடைக்குமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு விக்கெட்டும் அந்த எல்பிடபிள்யூ மூலம் எடுத்துட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 37 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லூதன் சிபன்லா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவரு வந்து பவுலிங் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அண்ட் டெத் ஓவர்லயும் இவரு வந்து பவுல் பண்றாரு. ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். எனவே இந்த மேட்ச் அந்த பவர் பிளேலயே ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்து டீமை கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லூதன் சிபன்லான்றது இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பத்ரியானா பொறுத்த வரைக்கும் ரீசன் அந்த மேட்ச் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. ஒரு விக்கெட் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு 2 மேட்ச்ல வந்து அந்த ஒவ்வொரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல வந்து பெருசா விக்கெட்ஸ் வந்து எடுக்கலன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது செகண்டா பவுல் பண்றாருன்னா அந்த ஒரு விக்கெட்டை எடுப்பாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். சோ பத்ரிநாதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே, ஃபேப் டு பிளிஸ் 2 பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸ்மால் லீக்ல சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க இவங்க 2 பேருக்குமே வந்து இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது எல்லாருமே ட்ரை பண்ணி ஆப்ஷன் வந்துருக்கும். இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேப் டு பிளிஸ் மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தேவன் கான்வே நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜானி பிரஸ்டோ இந்த மேட்ச் என்ன பொறுத்த ஒரு செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. விகான் லாம்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மொயின் அலி போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. ஃபெரேரா இந்த மேட்ச் பவுலிங்ல வந்து பெருசா ஸ்கோர்ஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். பேட்டிங்ல வந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஜோனஸ் ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வெறும் இந்த ஃபாஸ்ட் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. வில்ஜனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பவுல் பண்ணும்போது நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்ரான் தாகிர் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். லூதன் சிம்பல்லா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மசா பத்ரினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ராமோலா குர்பாஸ், வில் ஜாக் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் எல்லா மேட்சுமே ராமோலா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 100% அவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அவரை எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் வயசுல நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது பேட்டிங்ல இருந்து வந்து அடிச்சிடறாரு. அண்ட் 1 or 2 கேட்ச் பிடிச்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருது. அதே செகண்டா அவர் பேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் தான் வந்து கிடைக்குது. ஸோ பேட்டிங் வந்து பெருசா ஸ்கோர்ஸ் வந்து அவர் பண்ணல. டக்கு விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ ரஹமுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் வில் ஜாக். ஆல்ரெடி 4 மெயின் பவுலர்ஸ் ஜெமினிஸோட 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ் வந்திருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் வில் ஜாக் தான். நான் சொன்ன மாதிரி தான் ஆப்டர் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்லயே 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கனால கண்டிப்பா வில் ஜாக் அந்த பவர் பிளேல கூட பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் வில் ஜாக் இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் 2 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்து இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் சரி ஒரு குயிக் ஃபயரா ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு, அந்த சிக்ஸஸ் பவுண்டரிஸ் ட்ரீட் பண்றாரு அப்படின்னா ஒரு 40-45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு ஓவராலா விட்டு நம்ம ஒரு 70ல இருந்து ஒரு 75 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் வில் ஜாக் சுமாலிக்கு ட்ரை பண்ணும்போது அந்த கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. ஆக்ராம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆப்டன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி வந்து இருக்காரு. அவருக்கும் ஆக்ராமுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்றாரு. பட் இவர் வர டவுனுக்கு அந்த அக்ரெசிவ் சூட்டபிள் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். இந்த மேட்ச் ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆக்ராம் நம்ம எதிர்பார்க்க முடியும். கைல் வெரியன்
இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருந்தாருன்னு சொல்லலாம். பட் அதுக்கு இப்ப ரீசனா நடக்கிற ஒரு 3-4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு ஸ்கோரை வந்து அடிச்சிடறாரு. 25+, 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சுட்டு விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரீம் டீம்ல கண்டிப்பா வந்துடுறாரு. ஒரு ஆவரேஜா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கேள்விவரன்றது நமக்கு வந்து கிடைச்சிருது. இப்ப ரீசெண்டா ஒரு 4 மேட்சஸ் நீங்க பார்த்தாவே தெரியும். சோ இந்த மேட்ச் கேள்விவரனுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு வந்து இப்ப கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்ணுவா ஒரு பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது என்னை பத்தி பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. சோ அப்படியே பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் அவர்கிட்ட நம்ம பெரிய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ கைல் வெரியன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு யூட்டிலிட்டி ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரீசன்ட் வைஸ்ல பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கீங்க. ஸ்மால் லீக்ல வந்து விட்டு நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும். பெருசா அவர் வந்து ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. அந்த ட்ரீம் டீம்ல அந்த பாயிண்ட்ஸ் வருமாங்கிறது பெரிய விஷயமாக தான் வந்து இருக்கு. ஜெமினேசம் அந்த டெத் ஓவர் பவுலர்னு சொல்லலாம். ஜெமினேசம் அண்ட் பிரகன் ரூஃப் சம்திங் இவங்க 2 பேரும் வந்து அந்த டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. ஈத்தன் போஸ் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல ஒரு பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பவுலிங் ஆப்ஷன் சம்டைம்ஸ் அந்த பவர் பிளேல வந்து முடிச்சிடுறாங்க. அப்படின்னா ஒரு 7 ஓவர் வரையும் கொண்டு போறாங்க. சோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்காரு. பேலன்ஸுக்கு 2 பேரும் அந்த 8 ஓவருக்கு அப்புறம் பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்து வருவாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஜெமினேசம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் டாப் 6ல பேட்டிங் ஆடுற வர அந்த பினிஷிங் ரோல் அப்படின்னு சொல்லலாம். இவர் வர டவுன் கடைசி அந்த 5 ஓவருக்கு அப்புறம் அந்த விக்கெட் கிடைச்சா அவர் வர டவுனா தான் வந்து இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல எல்லா பாலுமே அக்ரெஷன் ஆடணும். அதே மாதிரி தான் ஆடுவாரு. ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா ஒரு பேட்டிங் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 25, டீமுக்கு பாயிண்ட் சேர்த்து ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜெமினேசமா பொறுத்த வரைக்கும். சோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் வந்து எடுக்கல. பேட்டிங் ஆர்டரும் வர வாய்ப்புகள் இல்ல. சோ டாப்பர்ல மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஜெமினேசம் இருந்து நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் முத்துசாமி. சோ முத்துசாமி ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுல பெருசா சப்போர்ட்டிங் வந்து இல்ல. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. செகண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு சப்போர்ட்டிங் வந்து இல்லைன்னா சொல்லணும். ஆப்ரேக் பவுலர் தான் வந்து டாமினேட் பண்ணிருந்தாங்க ஸ்பின்னர்ஸ் யூனிட்டில. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் முத்துசாமின்றது நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 2 விக்கெட்ஸ் கிடைக்கலாம். அதுவும் செகண்டா போல் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்குமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்திருக்கு. சோ முத்துசாமியை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சிமண்டஸ் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். முத்துசாமிக்கு அந்த விக்கெட் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தா சிமண்டஸ் வந்து அந்த இடத்துல குறுக்க வந்து முத்துசாமிக்கு முன்னாடியே இவர் வந்து அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து எடுத்துறாரு. சோ அதுல 1 or 2 விக்கெட் இவர் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுல முத்துசாமிக்கு வந்து பெருசா விக்கெட் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறது இல்ல. முத்துசாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 3-4 விக்கெட் சம்திங் வந்து எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் நடந்த மேட்ச் எதுலயுமே பெருசா விக்கெட் இல்ல. எடுத்த ஒரு விக்கெட் இல்லைன்னா அந்த விக்கெட்டும் அவருக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. ரொம்ப ரிஸ்கான ஆன்சராகவே போயிட்டு இருக்காரு. அதுல சிமண்டஸ் வந்து ரொம்ப சேஃபா இருப்பார். முத்துசாமியை பிக் பண்ற இடத்துல சிமண்டஸ் வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் கம்பல்சரி வந்து ஒரு விக்கெட்டும் அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். சோ பெருசா அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங் இல்ல இந்த வெனுல. இந்த வெனுல அந்த ஸ்பின்னர்ஸ்ல 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இம்பார்ட்டன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே முத்துசாமிக்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா சிமண்டஸ்க்கு வந்து நீங்க இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. கண்டிப்பா முத்துசாமியோட சிமண்டஸ் ஒரு ஃபேண்டசி வேல்யூ அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஈத்தன் போஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல அவர் தான் வந்து பவுல் பண்றாரு. இந்த 7 ஓவர் கூட இவர் பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடுறாரு. அப்படி பவுல் பண்ற போது ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஸ்டார்டிங்லயே கொலாப்ஸ் பண்ணி 2 விக்கெட் அந்த மேட்ச் முடிக்கிறதுக்குள்ளார 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈத்தன் போஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ரீசெண்டா அந்த மேட்ச் எல்லாத்துலயுமே லாஸ்ட் அந்த ஒரு 3-4 மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல டீமை கொலாப்ஸ் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுத்துடுறாரு. அந்த 4 ஓவர் முடியறதுக்குள்ள 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்துறாரு. சோ இவரோட 4 ஓவருமே இந்த மேட்ச் கண்டிப்பா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஈத்தன் போஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஆர்தா பெகன்ராஃப் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். லாஸ்ட் மேட்ச் இவர் ரொம்ப வந்து கொடுத்திருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து இறங்கி இருந்தாரு இந்த சீசன்ல. பெருசா விக்கெட் ஆப்ஷன் இல்ல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு
போத் இன்னிங்ஸ்லுமே சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. கடைசி அந்த டெத் ஓவர்ல வேற பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா போத் இன்னிங்ஸ் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் பெகன் ரூஃபை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்துதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன், அதாவது போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்ஜாக் 1, ஜெமினஸ் 2 அண்ட் பெகன் ரூஃப் 3, இந்த 3 பேர் ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. இதுல ஈத்தன் போஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கப், கிட்டத்தட்ட 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட விட்டது நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல ராமோலா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஆக்ராம் கிராண்ட் லீக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க, இல்ல ஸ்மால் லீக்ல ஒரு பிக் ட்ரை பண்றேன்னு வச்சீங்கன்னா ஆஸ் யூசுவல் நீங்க செகண்டா பேட் பண்ணும்போது கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைல் வெரியன் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க, செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 52 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு, டாப்பர்ல வராங்க, போத் இன்ஸ்லுமே இம்ப்ரூவ் பண்ணலாம், தாராளமா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைராசோவ் நான் வந்து இந்த மேட்ச் ஒரு ஸ்மால் லீக்ல வந்து ட்ரை பண்ண சேஃபான பிக்கா வந்து இருக்க மாட்டாரு, சோ கிராண்ட் லீக்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆஷுவல் ஜெமினேஷன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். முத்துசாமி ஒரு விக்கெட் அவதான் வந்து மேட்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெருசா விக்கெட் கிடைக்குமாங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அந்த இடத்துல சிமண்டஸ் வந்து பாத்தீங்கன்னா முத்துசாமியோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால சோ சிமண்டஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட்டுங்கிறது அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈத்தன் போஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், சோ அன்எக்ஸ்ட்ரா 2 விக்கெட் வரைக்கும் கூட தாராளமா விட்டுருந்தப்ப எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்ஜாக் ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன் வைஸ் சூப்பரான பேர் இருப்பாரு. ஜெமினேசன் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிரிட்டோ கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும். அதே ஜான்பூர் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல இந்த மேட்ச் மொகின் அலி ஒரு வைஸ் ஆப்ஷனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் நீங்க ஃபேப் டிபிலிஸ் கூட ஒரு வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ கேப்டன்ஷிப்புக்கு சூப்பர் பண்ண தெரியல, ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது இவருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல லூதன் சிபன்லா இந்த மேட்ச் ஒரு கேப்டன் வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் ஜானஸ் அல்லது பில் ஜோன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு நீங்க ஒரு வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பிரிட்டோரியா கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல கைல் வெரியன் ஒரு வைஸ் ஆப்ஷனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. ரகமோலா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அவரு கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல பெகன் ரூஃப் அண்ட் ஈத்தன் போஸ் இவங்க 2 பேருக்குமே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.